வணக்கம். கேளுங்கள் தரப்படுங்கிறது 36வது வீடியோ போடுறேன் நான். நம்மளுடைய சேனல் நோக்கம் என்னென்னா, வறுமை இந்தியாவில் மட்டுமே, உலகம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஒருத்தரும் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கு ஆயத்தப்படைகளை செய்யணும். அதான் கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய, சாத்தானுக்கு நம்ம அடிக்கூடிய அடி, கடவுளுக்கு நம்ம செய்யக்கூடிய பெருமை மகத்துவம். நம்ம யாருக்கு, ஏழைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு துன்பங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோமோ, அப்போ சாத்தானுக்கு நம்ம எதிராக இருக்கணும்னு அர்த்தம். நம்ம சாத்தான்கிட்ட தெரியாமல் கொடுத்துட்டோம். ஆரம்ப காலத்தில் இந்த சாத்தானுக்கு அடிப்படைஞ்சு இந்த பூமியை கொடுத்துட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை மீட்டு மறுபடியும் கடவுள்கிட்ட கொடுக்கணும். அப்படின்னா பாவிகளை ரசிக்கிற கடவுளுக்கு ரசிக்கணும், நம்ம ரசிக்கணும், மன்னிக்கணும். மன்னிப்பு நம்ம எல்லாத்துக்கும் இருக்கணும். அப்போ தான் நம்ம எல்லாத்துக்கும் கடவுள்கிட்ட இந்த உலகத்தை மீட்டு நம்ம கொடுக்க முடியும், நம்ம பரிசுத்தலத்தில் இருக்க முடியும். அதே போல் வாலிப பசங்கள் பார்த்திங்கன்னா, எதிர்காலத்தில் வறுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு தன்னுடைய வருமானத்தில் ஒரு 10% எடுத்து வச்சுக்கணும். சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே பெரிய ஒரு தொகையாக நிற்கும். முழுமையான காலத்தில் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மறக்காமல் இதை பண்ணுங்கள். நன்றி. இப்போ நீதிமொழிகள் பார்த்திங்கன்னா 27ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 5 வரைக்கும் கொடுக்கும். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டுது. ஒரு நாள் பிறப்பதை அறியாயோ, வாயல்ல பொருத்தியானே உன்னை புகழட்டும், உதிரல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். கல் கனமும் மணல் பாரமாக இருக்கும், மூனுடைய கோபமும் இரண்டிலும் பாரமாகும். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையோ வென்றால் அதுக்கு முன்னிறுத்திக்கொண்டு யார்? மறைவான செய்யத்தை பற்றி வெளிப்படையான கருதி உள்ளது நல்லது. இப்படி நீதிமொழிகள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுது. கடவுள் வார்த்தையால் தான் கடவுள் இருக்கார். அந்த வார்த்தை பைபிள் இருக்குது. நமக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ வியாதிகள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம பைபிளை வாய்ச்சி நம்ம கடவுள்கிட்ட நம்ம வேண்டும்போது, நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார். கண்டிப்பாக கடவுள் தருவார், நமக்கு உதவிகரமாக இருப்பார், நமக்கு உதவி செய்வார். நிச்சயமாக நம்மளால் முடிஞ்ச உதவிகளை இந்த உலகத்துட்டு போகிறக்குள்ள மற்றவர்களுக்கு நம்ம செய்யணும். மற்றவர்களுக்கு செய்கிறதுக்காக தான் கடவுள் நம்ம பிறந்திருக்கணும். நம்ம குடும்ப வாழ்றதுக்கு, நம்ம குழந்தை வாழ்றதுக்கு இல்லை, மற்றவர்களுக்கு, துன்பப்படுறவர்களுக்கு, கஷ்டப்படுறவர்களுக்கு, வேதனைகளுக்கு, வியாதிகளுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அதுக்கு ஆயத்தப்பை நான் முன்னெடுத்துட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக இது கடவுள் நிறைவேற நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.